அங்க பாரு, அந்த இடத்துக்கு போகலாம் வா. வர எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். உள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் திரும்ப வெளியில போக முடியாது. உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஏத்த மாதிரி ஷூ நீங்க நினைச்ச உடனே உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். பயன்படுத்தி பாருங்க. இந்த ஷூ எல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? என் வலையில மாட்டிக்கிட்டீங்க. என்னோட மந்திர சக்திகள் நிறைந்த இந்த மந்திர ஷூ உங்களை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? என்னை காப்பாத்துங்க. எனக்கு இது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் டோலக்பூரை சேர்ந்த பீமா, நான் ஜோலாப்பூரை சேர்ந்த ஷூ கடைக்காரன். என்னோட மாய ஷூ எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு இதுல இருந்து வெளியில வர முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்கா? ஒரு முறை இதை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதை விடவே முடியாதுன்னு. என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களால முடியாது. ஜகு, இப்ப உன்னோட வாளோட வித்தையே காட்டு. ஜகு, போய் சுட்கிக்கும் ராஜுக்கும் உதவி செய். நல்ல வேலை, அவர்கிட்ட இருந்து ஒரு வழியா நாம தப்பிச்சிட்டோம். அந்த மந்திர ஷூவை வச்சு நம்மள என்ன காலியா, கடைசியில ராஜுவோட உதவியால தானே அந்த ஷூ கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சது. நீ என்னடானா உன வீட்டுல போய் உட்கார சொல்ற. ஆஹா, சரி சரி, ஒத்துக்கிறேன். அவனும் நம்ம கூட சேர்ந்து விளையாடலாம். உன்னை நான் தோக்கடிக்கிறேனா இல்லையான்னு தயாரா இருக்கியா ராஜு? நான் தயாரா தான் இருக்கேன். காளியா, எங்க பால் எங்க நீ பாத்தியா? நான் இந்த பால உன்கிட்ட கொடுக்கவே மாட்டேன். பாரு காளியா, மரியாதையா பால திருப்பி கொடுத்துறே, இல்லனா அப்போ நான் ஒன்னு சொல்லுவேன். அத கேட்டீனா இந்த பால நான் உனக்கு திரும்ப கொடுக்கறேன். சரி, என்னன்னு சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, என்னையும் நீங்க விளையாட்டுல சேர்த்துக்கணும். எங்களையும் தான். ஏன் உன்னை எதுக்கு விளையாட்டுல சேர்த்துக்கணும்? இத பாரு ராஜு, நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னா விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கும்ல. நம்ம 4 பேர் விளையாடுறதுக்கே அங்க இடம் பத்தல. எல்லாரும் சேர்ந்து அங்க எப்படி விளையாட முடியும்? அப்படினா சரி, நல்ல பெரிய இடமா பார்த்து நம்ம எல்லாரும் அங்க விளையாடலாம். இந்த மலை ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? அதோட மேல் பாகத்தை பார்க்கவே முடியலையே. இந்த மலை மேல இது வரைக்கும் நம்ம ஏறினதே கிடையாது. இந்த மலையோட மேல்புறத்தை ஏன் பார்க்க முடியலன்னா அங்க ஒரு மைதானம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க சின்ன சின்ன பசங்க விளையாடுற மாதிரியும் எனக்கு தெரியுது. அப்படினா நம்ம மேல போய் நல்லா விளையாடவும் செய்யலாம். நமக்கு நண்பர்களும் கிடைச்சிடுவாங்க. வாங்க நாம மேல போய் பாத்துருவோம். கொஞ்சம் இருங்க, மேல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே சித்திரக்குள்ளர்கள். இவங்களால இந்த பெரிய பறவை கூட சண்டை போட முடியாது. நான் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும்.
நீங்கெல்லாம் யாரு? பயப்படாதீங்க, உங்களை நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம். நாங்க உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கோம். இந்த பெரிய பறவைகள் கூட சண்டை போடுறதுக்காக எங்களுக்கு உதவி பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல எங்கள ஒருத்தரா ஆகணும். ஆனா அது எப்படி? நீங்க ஒரு போட்டியில இங்க ஜெயிச்சாகணும். அப்பதான் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். நான் தயாரா இருக்கேன். போட்டியை நிறுத்துங்க. இன்னைக்கு நீயும் உன்னோட நண்பர்களும் சேர்ந்து போட்டி அருமையா நடத்துனீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கையும் வந்துருச்சு. ஆனா அந்த பெரிய பறவைங்க என்ன காரணத்துக்காக உங்க ஊரை வந்து தாக்குதுங்க? பகல் நேரத்துல எங்க கிட்ட இருக்கிற சாப்பாடு அதுங்க வந்து சாப்பிடறதுக்காக எங்களை வந்து அதுங்க தாக்குதுங்க. நாங்க சாப்பாடு கொடுக்கலனா எங்க பயிர்களையும் எங்க வீட்டையும் வந்து அதுங்க அழிக்குதுங்க. ரொம்ப நன்றி பீம். உனக்கும் உன் நண்பர்களுக்கும் நாங்க ஏதாவது செய்யணும்னு விரும்புறோம். அது வந்து உண்மையிலேயே நாங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இங்க விளையாடுறது தான் எங்க விருப்பமே. நீங்க இங்க விளையாடுறதுக்காக எப்ப வேணாலும் வரலாம். இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் எங்களுக்கு நெருங்கிய விருந்தினர்கள். எந்த பேய் பூதமானாலும் இந்த காளியா பயப்பட மாட்டான். இன்னைக்கு ஒரு ராத்திரி எப்படியாவது எங்க நான் தான் ஹீரோன்னு ஊரே ஒத்துக்கும். பயங்கரமா பசிக்குது. லட்டு. அது யாரு? காப்பாத்துங்க. ரொம்ப கெட்ட கனவாக இருந்தது. அது சரி, நான் வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தேன்? நான் தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். நான் தான். யாரு? பூதா. தலைவா நில்லுங்க. பீம் பீம், அந்த மரத்துல இருந்து பூதம். நான் பூதம் இல்ல காளியா. நான் பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். காப்பாத்து காப்பாத்து. நான் பூதம் இல்ல காளியா. நான் வேதாளம். சரி வேதாளா, நீ எப்படி போய் காளியாவை பிடிச்ச? அந்த காட்டுல இருந்த மரத்துல இருந்து தான். எனக்கு எந்த வேதாளத்துக்குடியும் இருக்க வேண்டாம்.
இதோட சாவி அந்த மந்திரவாதி கிட்ட தான் இருக்கு. அவனால தான் இந்த பூட்டை திறக்க முடியும். ஓ பீம், ஏதாவது செய். சரி வேதாளா, அந்த மந்திரவாதி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அந்த வேதாளத்தோட சக்தியினால என்னுடைய சக்தி அதிகமாயிடுச்சு. பீம், மறுபடி வந்துட்டியா? என் நண்பனோட மந்திர சக்தியை திருப்பி கொடு. வேதாளத்துக்கு நீ நண்பனா? வேதாளத்துக்கு அப்படி தொல்லை கொடுக்காத. உனக்கு என்ன தைரியம்? உங்களை நான் சும்மா விட போறதில்ல. என் சக்தியை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. இப்பப்பா தயாரா இருக்கியா நண்பா? நில்லு பீம்.